செய்வார்கள். அருமை தியாகராச கல்லூரி மாணவர்களே வணக்கம். இது தங்களின் இறுதி பருவ தேர்வுகளை இணைய வழியாக எழுதுவதற்கான வினாத்தாள் பதிவிறக்கம் மற்றும் விடைத்தாள்கள் பதிவேற்றம் செய்வதற்கான வழிகாட்டும் காணொளி. தேர்வு தொடங்குவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன் தங்களின் பதிவு செய்யப்பட்ட tcards.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு வினாத்தாள்களின் இணைப்பு அனுப்பி வைக்கப்படும். அவ்வாறு அனுப்பப்பட்ட வினாத்தாளை நேரடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இல்லையெனில் நம் தியாகராசர் கல்லூரியின் வலைத்தளமான tcards.in என்ற முகவரியை ப்ரௌஸ் செய்து கொள்ளவும். பின்பு முதற் பக்கத்தில் இருக்கும் சம்மேட்டிவ் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2020 என்ற லிங்கை கிளிக் செய்யவும். பின்பு இப்பக்கத்தில் உள்ள தங்களின் துறையை தேர்வு செய்யவும். துறையை தேர்வு செய்த பிறகு தங்களின் தேர்வுக்குரிய பாடத்தை கவனித்து வினாத்தாள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் என்பதை கிளிக் செய்தால் வினாத்தாள் பதிவிறக்கம் ஆகிவிடும். விடை எழுதும் முறை: விடைகளை A4 தாள் மட்டுமே உபயோகித்து எழுத வேண்டும். விடைகளை கருப்பு மையினால் ஆன பென்சில்களையோ கொண்டு எழுதவும். கலர் பென்சில்களையோ பேனாக்களையோ தவிர்த்து விடலாம். முதல் பக்கத்தில் மாணவரின் பெயர், தேர்வு பதிவு எண் எக்ஸாம் நம்பர், தேதி, பாடப்பிரிவு, தாள் பெயர், தாள் குறியீட்டு எண் அதாவது சப்ஜெக்ட் கோட் ஆகியவை தாளின் வலப்புற மேல் பக்கத்தில் இடம்பெற வேண்டும். முதல் பக்கம் தவிர மீதி உள்ள அனைத்து பக்கங்களிலும் தேர்வு எண்ணும் சப்ஜெக்ட் கோட் எனப்படும் தாள் குறியீட்டு எண்ணும் தவறாமல் குறிப்பிடப்பட வேண்டும். எழுதிய அனைத்து பக்கங்களிலும் கீழ்ப்பகுதியில் இடப்பக்கத்தில் தங்களின் கையொப்பத்தை தவறாமல் இடம்பெற செய்ய வேண்டும். கையொப்பம் இடாத பக்கங்கள் மதிப்பிட செய்ய இயலாது. விடைகள் எழுதும் போது தேவையற்ற இடைவெளியை குறைக்கவும். தொடர்ச்சியாக உங்கள் விடைகளை எழுதிவிடவும். விடைத்தாள்கள் 40 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதியிருத்தல் வேண்டும். விடைத்தாளின் முதல் பக்கத்தில் மேற்பகுதியில் இடப்புறத்தில் எழுதிய மொத்த பக்க எண்ணிக்கையை தவறாமல் குறிக்கப்பட வேண்டும். எழுதி முடித்த விடைத்தாள்களை பிம் டாக் ஸ்கேனர் என்ற செயலியின் துணை கொண்டு ஊடுகதிர் அதாவது ஸ்கேன் செய்து பின்பு PDF ஆக மாற்றிக்கொள்ளவும். பின் அதனை 10 MBக்குள் கம்ப்ரஸ் அதாவது இறுக்கம் செய்து சேமித்து வைக்கவும். டாக் ஸ்கேனர் செயல்படுத்தும் முறை: கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து டாக் ஸ்கேனர் என்ற செயலியை தேர்வு செய்து அச்செயலியை நிறுவுக. அவ்வாறு நிறுவிய பிறகு டாக் ஸ்கேனரை திறந்து நியூ ஸ்கேன் என்பதை கிளிக் செய்யவும். பின்பு கைபேசி கேமரா செயல்பட எழுதிய பக்கத்தை ஒவ்வொன்றாக புகைப்படம் எடுத்து ஒவ்வொரு பக்கத்தையும் கிராப் செய்து கொள்ளவும். பின்பு கண்டினியூ என்பதை கிளிக் செய்யவும். பிறகு கீழ்ப்பகுதியில் உள்ள ஓப்பன் PDF என்பதை கிளிக் செய்யவும். அவ்வாறு திறக்கும் பக்கத்தில் இரண்டாவதாக உள்ள கிரியேட் PDF ஃபார் என்டையர் டாக்குமெண்ட் என்பதை கிளிக் செய்யவும். பின்பு செலக்ட் கம்ப்ரஸ் ஆப்ஷன் என்பதை கிளிக் செய்யவும். பின் ஃபைல் தரத்தை தேர்வு செய்து லோ, குட், ஹை என்று இருப்பதில் குட் அல்லது ஹை என்பதை தேர்வு செய்து சேவ் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். பின்பு திறக்கும் பக்கத்தில் இரண்டாவதாக உள்ள சேவ் அஸ் PDF என்பதை தேர்வு செய்யவும். ஃபைல் நேமிற்கு தாங்கள் எழுதிய தாளின் பெயரை குறிப்பிடவும். உதாரணத்துக்கு C புரோகிராமிங். பின்பு ஃபைல் சேவ்ட் சக்சஸ்ஃபுல்லி என வருகிறதா என்று பார்க்கவும். நீங்கள் இவ்வாறு சேமித்த ஃபைலை பார்க்க உங்களின் உள் சேமிப்பு அதாவது இன்டர்னல் ஸ்டோரேஜ் பகுதிக்கு செல்லவும். அதில் டவுன்லோட் என்ற ஃபோல்டரை அழுத்தவும். அதில் நீங்கள் சேமித்த விடைத்தாள் PDF ஆக இருக்கும். விடைத்தாள் பதிவேற்றம் செய்யும் முறை: சேவ் செய்துள்ள விடைத்தாளை tcards.in
வலைத்தளத்தில் உள்ள அப்லோட் என்ற இணைப்பை கிளிக் செய்யும். கிளிக் செய்தவுடன் தோன்றும் கூகுள் படிவத்தில் உள்ள அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்யவும். பிறகு ஆட் ஃபைல் என்பதை கிளிக் செய்யவும். உங்களின் விடைத்தாள்களின் லொக்கேஷன், அதாவது இன்டர்னல் ஸ்டோரேஜில் உள்ள டவுன்லோடை தேர்ந்தெடுத்து உங்கள் விடைத்தாளின் PDF ஃபோல்டரை கிளிக் செய்து இதனுடன் இணைத்து விடவும். பின்பு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்தவும். ஒரு முறை சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்துவிட்டால் மறுமுறை இதனை செய்ய இயலாது. தங்களின் விடைத்தாள் தேர்வாணையர் அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்ததற்கான ஒப்புகைச் சீட்டு, அதாவது அக்னாலெட்ஜ்மெண்ட், தங்களின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். இம்முறையில் ஏதேனும் இடர்பாடு ஏற்பட்டால் tcards.in என்ற வலைப்பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை உடனடியாக தொடர்பு கொள்ளவும்.